கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் லெந்து நாட்களின் தொடர்ச்சியாக இந்த 24ஆம் நாள் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல சிந்திக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு வார்த்தை, மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 11. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். என்ன சம்பவம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சீமோன் வீட்டில் இருக்கிறார். ஒரு பெண்மணி விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவளுடைய சிரசில் ஊற்றினாள். சீஷர்கள் என்ன சொல்றாங்க, அதை கண்டு விசனமடைந்தாங்க. இந்த வீண் செலவு என்னத்துக்குன்னு சொன்னாங்க. அவருடைய மனநிலை பாருங்க, அவருடைய உள்ளம் எதை சிந்திக்கிறது பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்றாங்க, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துறீங்க, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்றார். 11. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இல்லை. 2 காரியம் சொல்றாரு. நீங்க உங்களை சுற்றிலும் தரித்திரர் இருக்காங்க, ஆனா நான் உங்களிடத்திலே எப்பொழுதும் இருக்க போவதில்லை. என்னுடைய காரியம் முடிய போகிறது. நான் இருப்பேன், ஆனா எப்போதும் உங்களோடு இருப்பது இல்லை. ஏன் இந்த வார்த்தைகளை சொல்றாருன்னு சொன்னால், கவனிங்க, இது ஏழைகளுக்கு எப்பவுமே உதவி செய்யலாம். உபாகமம் 15:11 என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களை சுற்றிலும் ஏழைகள் தரித்திரர்கள் எப்பவும் இருப்பாங்க. ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் அவ்வளவுதான் இருப்பாங்க சொல்லி காட்டுகிறார். 2வது கலாத்தியர் 2:10, ஏழைக்கு எப்ப வேணாலும் உதவி செய்யலாம். நீங்க உங்ககிட்ட வசதி இருந்தால் நினைச்ச நேரம் தரித்திரருக்கு உதவி செய்யலாம். அப்ப ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் எப்போதும் உங்ககிட்ட இருக்காங்க, நான் உங்க கூட இல்லை அப்படின்னு சொன்னா, இதனுடைய விஷயம் நீங்க பாருங்க. யோவான் 12:6-8 வரைக்கும் பார்க்கும்போது, அங்கே அவர்கள் உள்ளான மனநிலை உண்மையா அதை சொல்லல. என்னது, ஏன் வசனம், இந்த வீண் செலவு என்னத்துக்கு, உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இந்த அனுபவம். இத உண்மையா அவங்க சொல்லல. குறிப்பா இதை சொன்னது யாரு? யூதாஸ் காரியோத்து. அவன் தான் இதை சொல்றான். உண்மையான அக்கறை இல்லை. அங்க வசனம் தெளிவுபடுத்துகிறது, அவன் பணத்தை கையில சுமந்தான், பணத்தை சுமந்து கொண்டிருந்தான். 2வது அவனுக்கு பண ஆசை திருடனா இருக்கான். இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை குறித்து விளக்கமா பார்க்கிறோம். எனவே அருமையான தேவ பிள்ளைகளை, தரித்திரருக்கு கண்டிப்பா உதவி செய்யணும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆண்டவர் அதை செஞ்சாரு. ஆனா இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. இவங்க நோக்கமே வேற. பேச்சு ஒண்ணு இருக்கு, செயல் ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் எதை பேசினாரோ அதையே செய்தார். நாம கூட அப்படிதான் பண்ணணும். 2வது, நான் உங்களிடத்துல இரேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வருகிறார்? யோவான் 13:3, கொஞ்ச காலம்தான் உங்களோட இருப்பார். அது உண்மை. 33 வருஷம் அந்த பூமியில இருக்கிறார். 30 வருஷம் மறைந்த ஊழியத்தை செஞ்சார். 3 வருஷம் ஊழியம் செய்றாரு. அவர் வந்த நோக்கம் நிறைவேற போகிறது. அதனாலதான் இதை சொல்லுகிறார், கொஞ்ச காலம்தான் உங்களோட இருப்பார். யோவான் 14:19 சொல்லுகிறது, உலகம் என்னை காணாது. இப்ப கொஞ்ச நாள் தான் பார்க்க போகிறது. கொஞ்ச நாள் பார்க்கும், அல்லது ஒரு வாரம் பார்க்க போகிறது. என்ன அவங்க பார்க்க போறது இல்லை.
என்று குறிப்பிடுகிறார். யோவான் 16:5 28 குறிப்பிடுகிறார். என்ன தெரியுமா? நான் என் பிதா என்னை அனுப்பினார், என் வேலை முடிய போகுது, நான் திரும்ப அங்கேயே போகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் ஜெபம் யோவான் 17:11 அவர் ஜெபம் பண்ணும்போது கூட சொல்லுகிறார், நான் பரலோகத்துக்கு போக போறேன், நாங்க போக போறேன், எனக்கு வந்த நோக்கம் நிறைவேறுகிறது, போக போறேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 3:17-18 பார்க்கும்போது அவர் சொல்லுகிற காரியத்தை சொன்னது அப்படியே நிறைவேறினதாக பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னும் சில அநேக வார்த்தைகள் இருக்கு. அவர் என்னைக்கு நம்மோட தான் இருக்கிறார். அவர் வந்த நோக்கம் நிறைவேறப் போகிறது, அவ்வளவுதான். அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். அப்படியானால் என்ன, ஏன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்போ மரியாள் என்ன செய்தாங்க, என்ன செஞ்சதா அவர் விளக்கம் கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்க இன்னொரு நாளைக்கோ அடுத்து கூட நீங்க பார்க்கலாம். பார்க்கும்போது இதை ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் என்பதை இன்னும் கூடுதலா நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து இதை கேளுங்கள், கவனிங்க, பிறருக்கு சொல்லுங்க, அறிமுகப்படுத்துங்க. இந்த ஆண்டுடைய வார்த்தையே கேட்கட்டும். அருமை பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலிருந்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் ரொம்ப நேரம் ஆலயத்தில் தியானிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக ஒரு 5 அல்லது 10 நிமிஷங்குள்ள தேவ ஜனங்கள் கேட்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறீங்க. கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்யட்டும். நாங்களும் நல்ல காரியத்தை செய்யட்டும். வீணாய் யோசிக்க வேண்டாம், வீணாய் பேச வேண்டாம், போட்டு எங்கள் இருதயத்தை குழப்பிக் கொள்ள வேண்டாம். நல்லபடியா வாழ, இந்த நாட்களில ஒரு நல்ல மனிதர்களாய் வாழ எங்களை ஆயத்தப்படுத்தும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.